Hello all, welcome to our channel Craftiiee World. இந்த வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ரொம்பவே அழகான சூப்பரான ஒரு இயரிங் தான் செய்ய போறோம். சோ அந்த சூப்பரான இயரிங் வந்து எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இயரிங் செய்யறதுக்கு நமக்கு என்ன தேவையான things அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இயரிங் பேஸ். சோ இந்த மாதிரி வந்துட்டு ஜும்கா பேஸ் தான் வந்துட்டு நமக்கு தேவை. அண்ட் அடிஷனலா என்ன மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு தேவை அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். சோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். நீங்க இன்ஸ்டால கூட ஃபாலோ பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி black color silk thread எடுத்துர்க்கேன். அந்த black color silk thread வந்துட்டு இந்த மாதிரி லென்த்தியா கட் பண்ணிட்டு and then அந்த ரெண்டு edgesலயுமே single thread வந்துட்டு மாத்தறதுக்காக glue apply பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். சோ இப்போ அந்த single thread என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஜும்கா பேஸ் மேல அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல அது வழியா விட்டு நம்மளோட அந்த ஜும்கா பேஸோட கீழ் பகுதியில அதாவது இன்னர் பார்ட்ல வந்துட்டு அந்த single thread எண்ட வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண போறோம். அந்த single thread வந்துட்டு உள்ள நல்லா ஸ்டிக் ஆயி நல்லா காஞ்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த black color silk thread நம்ம இந்த ஜும்கா பேஸ் ஃபுல்லா வச்சு கவர் பண்ண போறோம். சோ एक्चुअली மோஸ்ட்லி இந்த மாதிரி ஜும்கா பேஸ் இயரிங்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி தான் செஞ்ச வீடியோஸ் போட்டுருக்கேன். நீங்க இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படினா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க. நான் அந்த வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயே மென்ஷன் பண்றேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்லயே பார்த்து அந்த வீடியோஸ் எல்லாமே விசிட் பண்ணிட்டு வாங்க. இப்போ இதே மாதிரி வந்துட்டு நம்ம இந்த silk thread வச்சு இந்த ஜும்கா பேஸ் ஃபுல்லா வந்து நம்ம கவர் பண்ண போறோம். and then இது வந்துட்டு ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா அந்த silk thread வந்துட்டு எங்கேயுமே தனித்தனியா தெரிய கூடாது. because அந்த single thread வந்துட்டு வைக்கிறதுக்கு நம்ம 10 to 12 single silk thread வந்துட்டு வெச்சு தான் இவ்ளோ வந்துட்டு thickness-ஆ நம்ம அந்த silk thread ரெடி பண்ணிருக்கோம். சோ அந்த 10 to 12 silk threads எதுவுமே வந்துட்டு நமக்கு தனியா வெளியில வந்துர கூடாது. சோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு நம்ம திக்கா இந்த மாதிரி ஃபுல்லா ரொட்டேட் பண்ணனும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த பேஸ் ஃபுல்லாவே வந்துட்டு நான் black color silk thread வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து அந்த அடிஷனல் silk threads இல்ல எதுமே வந்துட்டு தனித்தனியா வெளியே வரல. சோ இப்போ வந்துட்டு ஃபுல்லா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த பேஸோட கார்னர் அந்த கீழ் பகுதி இருக்குல்ல அதோட எட்ஜ்ல வந்துட்டு ஃபுல்லா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்க போறோம். க்ளூ அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் செயின் இருக்குல்ல அதை வச்சு கீழ ஃபுல்லா பேஸ் பகுதி ஃபுல்லா நம்ம கவர் பண்ண போறோம். அதாவது கீழ பேஸ் மட்டும் இந்த மாதிரி பீட் செயின் தான் வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரிங் வீடியோஸ்லயுமே நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ அதே செயின் தான் வந்து நம்ம இதுலயுமே யூஸ் பண்ண போறோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்து இந்த பேஸ் ஃபுல்லா நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். and then இந்த இயரிங் வந்து நம்ம கோல்டன் அண்ட் black காம்பினேஷன்ல தான் செய்ய போறோம். because நான் வந்துட்டு ப்ரீவியஸா லாஸ்ட் வீடியோ ஒன்னு போட்டிருந்தேன். ஒரு black color bangle வந்துட்டு வீடியோ போட்டிருந்தேன். சோ அந்த பேங்கிள்க்கு மேட்சிங்கா தான் வந்துட்டு இந்த இயரிங் செய்ய போறோம். சோ அந்த பேங்கிள்ல என்ன டிசைன்ஸ் நான் கொடுத்திருந்தனோ அதே மேட்சிங் டிசைன்ஸ் தான் வந்துட்டு இந்த இயரிங்லயே கொடுக்க போறேன். சோ அந்த பேங்கிள் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு சேம் நான் இதுலயே யூஸ் பண்றேன். and then அந்த பேங்கிள் நீங்க இன்னும் பார்க்கலனா அதையுமே பாருங்க. அந்த பேங்கிளோட பிக்குமே வந்துட்டு நான் இந்த வீடியோட எண்ட்ல வந்துட்டு அட்டாச் பண்றேன். சோ அதுவுமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு அந்த பெருசா இருக்குல அந்த பகுதி வந்துட்டு டாப்ல பார்த்த மாதிரியுமே அந்த சின்னதா இருக்க குட்டி பகுதி வந்துட்டு கீழ பார்த்த மாதிரியுமே வந்துட்டு ஸ்டிக் பண்ண போறேன். சோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த ரெண்டு ஸ்டோன்ஸ்மே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஹார்ட் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். சோ ரெண்டு ஃப்ளவர் பெட்டல்ஸ் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண எப்படி ஒரு அழகான ஹார்ட் ஷேப் மாதிரி கிடைக்குமோ அதே மாதிரி வந்துட்டு இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் ஷேப்ல இருக்க இந்த கோல்டன் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணா நமக்கு வந்துட்டு அழகான ஹார்ட் ஷேப் கிடைக்கும். சோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம இயரிங்கோட 3 சைட்ஸ்மே வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இயரிங் ஃபுல்லா வந்து நான் ஸ்டிக் பண்ணிட்டு மொத்தம் 3 சைட்ஸ்ல வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணிருக்கேன். and then அந்த ஷேப் எல்லாமே வந்துட்டு நமக்கு கரெக்ட்டா இருக்கு. சோ அந்த கோல்டன் செயின்ஸ்மே வந்துட்டு நமக்கு கரெக்ட்டா ஸ்டிக் ஆயிடுச்சு. and then வந்துட்டு அந்த கோல்டன் ஸ்டோன்ஸ்மே வந்துட்டு ஹார்ட்டின் ஷேப்ல நமக்கு கரெக்ட்டா செட் ஆயிடுச்சு. இப்போ பேஸ் ஒரு அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஐபினை வந்துட்டு நான் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது ரெண்டு ஐபின்லயே ஹோல்ஸ் இருக்கும்ல அந்த ரெண்டு ஹோல்ஸ்மே வந்துட்டு இந்த மாதிரி சிங்கிள் ஐபினா வர மாதிரி நான் ஜாயின் பண்ணிருக்கேன். இப்போ அதுல வந்துட்டு ஒரு ஐபின்ல மட்டும் இந்த மாதிரி குட்டி கோல்டன் கலர் பீட்ஸ் வந்துட்டு போட்டுட்டு அந்த ஐபினை வந்துட்டு இந்த பேஸோட உள்பகுதியில இன்னர் பார்ட்ல இருந்து அந்த ஹோல்ஸ் வழியா இந்த மாதிரி மேல வந்துட்டு எடுத்தாச்சு. சோ இந்த மாதிரி அந்த ஐபினை வந்துட்டு மேல எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர் கேப்ஸ் இருக்கும்ல அந்த ஃப்ளவர் கேப்ஸ் அந்த ஐபினோட டாப் லேயர்ல வந்துட்டு போட்டாச்சு. சோ அந்த ஐபினோட டாப் லேயர்ல போட்டுட்டதுக்கு அப்புறம் அடிஷனலா நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க ஐபினை வந்துட்டு கட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க இந்த ஐபினை வந்துட்டு இந்த மாதிரி சின்னதா வந்துட்டு நம்ம பெண்ட் பண்ணணும். சோ ஃபுல்லா பெண்ட் பண்ணிடாதீங்க. நம்ம இதில் வந்துட்டு இன்னும் வேலை பார்க்கணும். ஸோ ஃபுல்லாக பெண்ட் பண்ண வேண்டாம். லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் கீழே வந்துட்டு ஒரு ஐபின் இருக்குல்ல அதில் என்ன பண்ண போகிறோன்றதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கோல்டன் பீட்ஸ் ஒரு கொஞ்சம் பெருசாக ஸ்டோன்லாம் வச்ச மாதிரி ஒரு பால் மாதிரி இருக்கும். ஸோ லைக் இந்த சைஸில் வந்துட்டு அந்த ஸ்டோன் பால்ஸ் இருக்கும்.
அந்த ஸ்டோன் பால்ஸை கீழே இருக்க ஐபினில் இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணணும். அதாவது ஃபுல்லாக வச்சிட வேண்டாம், அந்த ஐபினோட எட்ஜில் மட்டும் இந்த ஸ்டோன் பால்ஸ் இருக்க மாதிரி வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். ஸோ அது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா லாஸ்ட்டில் இருக்க அந்த ஐபினை வந்து லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டோன் பால்ஸ் வந்துட்டு கீழே விழுகாது. லைக் இந்த மாதிரி. ஸோ நம்மளோட இயரிங்கில் அது வந்துட்டு தனியாக சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி தொங்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அதாவது அந்த கார்னரில் வந்துட்டு நான் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த இயரிங் வந்துட்டு நம்ம வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டாப் லேயருக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெடிமேடாக இயரிங் டாப் லேயர்ஸ் வந்துட்டு தனியாக ஷாப்பில் விற்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு நான் பிளாக் அண்ட் கோல்டன் காம்பினேஷனில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த டாப் லேயரை வந்துட்டு இப்போது நம்ம மேலே அந்த ஐபின் வந்துட்டு ஃபுல்லாக பெண்ட் பண்ணாமல் வச்சுருந்தோம்ல, அந்த ஐபினில் வந்துட்டு அந்த டாப் லேயரை இந்த மாதிரி ஃபிட் பண்ணி அந்த சென்டரில் இருக்க ஐபினை வந்து நம்ம நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபுல்லாகவே கோல்டன் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்குது. அண்ட் ஃபைனலாக இதுக்கு வந்துட்டு அந்த பட்டன் பின்னாடி திருகாணி போடுவோம்ல, ஸோ அந்த புஷ் பட்டனுமே வச்சு நம்மளோட இயரிங் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளோட இயரிங் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் அந்த கீழே வந்துட்டு அந்த ஸ்டோன் பால்ஸ் தொங்குறதுமே வந்துட்டு இந்த இயரிங்க்கு ரொம்பவே ஒரு அழகான ஹைலைட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது நம்மளோட பேர் இயரிங்குமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ 2 இயரிங்லையுமே வந்துட்டு அந்த கீழே அந்த ஸ்டோன் பால்ஸ் தொங்குறது, அண்ட் தென் நம்மளோட இயரிங் பேஸில் அந்த கோல்டன் ஸ்டோன்ஸ், கோல்டன் செயின், அந்த ஃப்ளவர் கேப்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் வீடியோவில் செஞ்சுருந்த அந்த பேங்கிளுக்கு மேட்சிங்காக இந்த இயரிங் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம பிளாக் சாரீ ஆர் பிளாக் ட்ரெடிஷ்னல் சல்வார் அந்த மாதிரி ட்ரெஸ்க்கெலாம் போட்டோம்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதுதான் வந்துட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் செஞ்சுருந்த பேங்கிள். ஸோ பேங்கிள் அண்ட் இயரிங் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு சேம் டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் கிராஃப்டிவ் வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.